Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா plain biryani இல்லனா அது குஸ்கான் கூட சொல்வாங்க. வாங்க அதுக்கு தேவையான ingredients என்னங்கறத பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி. வெங்காயம் வந்து எவ்வளவு எடுக்கறீங்களோ அதுல பாதி மட்டும் தக்காளி எடுத்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன், தயிர் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் எண்ணெய், லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் நெய், ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள். நான் ஜஸ்ட் வந்து இது கலருக்காக தான் போடுறேன். இது வேணாலும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த கப்பில் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸை வந்து நல்லா 3 தடவை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டேரெக்டாக குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை விட்டுக்கலாம். பாருங்கள், குக்கர் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது நாளையும் சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 ஸ்பூன் சோம்பும் போட்டுக்கோங்க. இப்போவே போட்டுக்கிட்டா தான் நல்ல ஒரு வாசனையாக வரும். சிம்மில் வச்சுட்டு போடுங்க, ஏன்னா டக்குன்னு கரிஞ்சிரும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து இது நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு அது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா குழைவாக வதங்கும். இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கணும். நீங்கள் வந்து இதை அப்படியே வச்சுட்டு குழைவாக வதங்க விடலாம். இல்லை அப்படின்னா மூடியும் போட்டுக்கலாம். விசில் எதுவும் போடாமல் நான் ஜஸ்ட்டு வந்து மூடி மட்டும் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி 2யும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ணியிருந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வந்து சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தயிர் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தயிரோடு நல்லா குக் ஆகிட்டு சைட்லலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். ஸோ 3 கப் தண்ணி விட்டுக்கலாம். நான் 3 கப் தண்ணி விடுறேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம் மூடி போட்டுட்டு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி உப்பு காரம் ஏதாவது உங்களுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விடுங்க. நான் ஜஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஒரு விசில் விடுறேன்.
இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கேன். குழிக்கரண்டிலாம் போட்டு கிளறாதீங்க, அப்புறம் வந்து சாதம் வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான குஸ்கா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.